இந்த சாராயம் வித்து பணம் பண்ணுகிற பொறுக்கிகள். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். கொள்கை என்பது என்னன்னே தெரியாத ஒரு அடிமை கூட்டம் தான் இந்த அதிமுக அப்படின்றாரு உதயநிதி ஸ்டாலின். ஓ பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. இவருக்கு உதவாநிதிக்கு தெரியுமாமா? உதயநிதின்னு சொல்லுங்க. அது நான் ஏங்க சரி உதயநிதிங்கிற உதவாநிதி. நக்கல்யா அவனுக்கு. எதிர்க்கட்சி தலைவர்களை எப்படி அவர்கள் அழைக்கிறார்களோ அப்படித்தான் அவர்களும் அழைக்கல. பாதம் தாங்கிய பழனிசாமி திரு ஸ்டாலின் ஏன் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா பாதம் தாங்கிய திரு பழனிசாமி அவர்களுடைய பாதத்தை போய் எதுக்கு இவர் தாங்கினாரு? எங்க அப்பா புதைக்கிறதுக்கு எனக்கு குழிக்கு இடம் கொடு அப்படின்னு ஏன் தாங்கினாரு இவரு? அப்பா இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. அப்ப உங்களை என்னன்னு சொல்றது? பாதத்துக்கும் கீழே பாதாளத்துக்கு சென்று தாங்கிய ஸ்டாலின் சொல்லலாமா? கேவலம் 6 குழிக்கு போய் கெஞ்சினீங்களே, வெக்கம் இல்லாம உங்க கும்பலே குடும்பத்தோட போய் கெஞ்சினீங்களே. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. கலைஞர் எவ்வளவு பெரிய தலைவருங்க. இங்க உட்கார்ந்து இந்தியாவின் பல பிரதமர்களையும் ஜனாதிபதிகளையும் உருவாக்கியவர். மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். நான் கேக்குறது என்ன, சித்தாந்தத்துல என்ன சித்தாந்தத்துல உறுதியாக இருந்தார் சொல்லுங்க. திராவிட சித்தாந்தம், பகுத்தறிவு. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்கிறீங்களே. என்ன பகுத்தறிவு? மஞ்சத்துண்டா? மஞ்சள் துண்டு ஒண்ணும் அது பெரிய யாருக்காவது சின்னமா அது ஏதாவது இது அது ஏதாவது என்ன ஒரு அடைமொழி வந்தது? மஞ்சள் துண்டு மகாபாவி. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து கேட்கறா. வர நிறுத்துற அவனை. கொள்கைன்ற அடிப்படையில அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கறாங்க. என்ன கொள்கை? திராவிட மாடல். திராவிட கொள்கை என்னது இது? திராவிடம்னு உங்களை எல்லாம் என்னன்னு கேட்க வச்சிருக்கிறதே அதுதான் திராவிடத்தின் சாதனைன்றாரு ஸ்டாலின். கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இது ஒரு விளக்கமா? இது ஒரு விளக்க கருணாநிதின்னு வந்து கொடுப்பீங்களா நீங்க? திராவிடம் பற்றி ஸ்டாலின் வந்து உரையாற்றிய ஒரு எழுச்சி உரைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. எல்லோருக்குமான உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு. ஏய் வாய முன் ஏந்து போட, ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. என்ன பெண்களுக்கான பாதுகாப்பு? எந்த நீங்க பெண்களை எப்படி எல்லாம் மதிப்பீர்கள் நான் சொல்லட்டுமா? என்ன யோசிக்கிற கொஞ்சம் சொல்லு பாப்பா. நீ உங்க அக்காவை வச்சுதானே இந்த பேக்கரியை வாங்கி போட்ட? மானங்கிட்ட தானடா நீ. உங்களுக்கு அதெல்லாம் பற்றி பெண் உரிமை பற்றி பேசுவதற்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தகுதி, அடிப்படை தகுதி இருக்கிறதா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அதிமுகவில் இருக்கிற திராவிடத்தை நீங்க மறந்துட்டீங்க. திமுகல திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றீங்களே, யாருடைய முன்னேற்றம் அங்க நடந்திருக்கு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. ஒரு கேடுகட்ட குடும்பத்தோடைய முன்னேற்றத்தை தவிர யாரோட முன்னேற்றம் நடந்திருக்கு? நீ போன ஜென்ம பிறந்தியா? ஏன் இல்ல இப்படி ஆப்பு சிவி வைக்கிறியா? அதான் கேட்டேன். அடிமையா இருக்காதீங்க, நெஞ்சுரமோட இருங்க அப்படின்றாங்க. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அத வந்து இன்பநிதி வாழ்கன்னு சொல்லக்கூடிய பரம்பரை கொத்தடிமைகள் இருக்காங்கல்ல, அந்த கொத்தடிமைகள்ட்ட போய் நீ அந்த அறிவுரையை கொடு. இவங்களுடைய வரலாறு என்ன ஒரு இந்த அசிங்கப்பட்ட வரலாறுலாம் ஏன் பேச வைக்கிறீங்க திரும்ப திரும்ப? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. திமுக ஆதரவு தெரிவிதான் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதா நினைச்சு அந்த திமுக மேல சேற்றை வாரி இறைப்பதற்கு தமிழ்நாட்டில் முக்கியமான கருவியாக இருப்பதே நம்ம திருவாளர் மாதேஷ் தான். ஐயா இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? யாரும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது. ஈவேராவே என்ன தெரியும் நான் சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு விளக்குறேன். இல்ல அவனே ஒரு அண்ணக்காவடி பையன், அவன்கிட்ட என்னடா இருக்கும்? கருணாநிதி ஈவேராவை என்னவெல்லாம் பேசினாரு, பெரியாரே அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிட்டாருங்க. அன்னைக்கு ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு வெக்கம் இல்ல, ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு இந்தியாவிற்கே சிம்ம சொப்பனமா நிக்கிறாங்க இன்னைக்கு இந்த திராவிட கொள்கையை வச்சு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. மோடி, அமித்ஷா தினந்தோறும் திமுகவை பத்தி பேசுறாங்க. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நீ பிரச்சனைக்குரிய ஒரு ஆட்சியை தினம் நடத்தி கொண்டிருக்கிறாய். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. இப்ப தேனாரம் பாலாரம் ஓடுதா? நீங்க சுதந்திரமா தானே வரீங்க. ஒருத்தர் வந்து சுதந்திரமா ரோட்ல நடக்கிறதுன்றது திமுக கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய சலுகை. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. பாதுகாப்பா போறீங்க, பாதுகாப்பா வரீங்க.
உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா தனிநபர் தாக்குதல்ல போறீங்க. அப்படித்தான் பேசுவேன் தனிநபர் தாக்குதலை பற்றி திமுக பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆட்டுக்குட்டின்னு பேசுறாங்க, ஒரு அமைச்சரே பேசுறாரு திரு அண்ணாமலை அவர்களே, இது தனிநபர் தாக்குதல் இல்லையா? வட மாநிலங்களில் இருப்பவன் எல்லாம் வந்து பான்பராக் வாயன் யார் இந்த பொன்முடி, இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. இப்ப இது வட மாநிலத்தில இருந்து வந்து உங்களுக்கு குசைகான் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து வந்து ஷாஹித் பல்வா வந்து 300 கோடி உங்களுடைய அந்த டுபாக் ஒரு கம்பெனி கலைஞர் டிவிக்கு வந்து கொடுத்தா வந்து வாங்கிப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். இந்த மாதிரி உங்களுடைய கல்லா கட்டுவதற்கும் உங்கள் பாக்கெட்டுகளை நிரப்பிக் கொள்வதற்கும் வட மாநிலத்துக்காரன் வந்தானா இனிக்கும். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அன்றைக்கு வடக்கு வாழ்ந்தது, தெற்கு தேய்ந்தது. இப்ப சொல்றேன் என்ன, கருணாநிதி குடும்பம் வாழ்கிறது, உடன்பிறப்புகள் தேய்கிறார்கள். நீங்க போய் திமுககாரங்களை பத்தி நீங்க என்ன பரிதாபப்படுறீங்க? உள்ளபடியே இந்த கும்பல் நாசமா போனா எனக்கு சந்தோஷம் தான், நான் ஏன் வருத்தப்பட போறேன்? ஆனா கேள்வி இது வருது இல்ல, வன்மம் இருக்க கூடாது. அப்படிதாங்க இருக்கும். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க நீட் கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? அதிமுக இதற்கு நேரம் கொடுக்குமா? நேரம் கொடுக்கணும். உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு உட்கார வைக்கணும், கையெழுத்து போடணும். கையெழுத்துன்னு என்ன போடணும் தெரியுமா? உனக்கு வெட்கம் இல்லையா அப்படின்னு போட்டு திருப்பி கொடுக்கணும். ஈட்டா முதல் கையெழுத்து போட்டு கிழிச்சிருவேன், போய் கிழிக்க வேண்டியது தானே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், மேஜிக் ஃபார்முலா எங்கள்கிட்ட இருக்கு. இப்படிதானே பேசுனேன் நீ. உங்க கூட நான் எதுக்கு உறவாடணும்? நீ யாரு? ஈட்டான போய் எல்லாத்தையும் கிழிப்பேன்னு சொன்னேன், அங்க போய் கிழிக்க வேண்டியதானே. எதுக்கு நீ உன்னோட கையாலாகத்தனத்துக்கு எதுக்கு எங்களை துணைக்கு கேட்டுக்கிற? பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அதை சிரிச்சுன்னு தான் சொல்லுவியா? நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வார்த்தைகளையும் கொஞ்சம் கண்ணியமா பயன்படுத்திருந்தா. நான் இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கல, நீங்க கட் ஷாட் பண்ணிட்டீங்க. பயமா இல்லையா மாப்ள உனக்கு? பயம் இல்லையே, வரமாட்டேங்குது பயமே, என்னன்னே எனக்கு தெரியல. கலைஞர் மீது இறந்தும் அவர் மேல வன்மம் வச்சிட்டு இருக்கிற ஒரு மனிதன் நீங்க. இது கிடையாது, என்ன இறந்துட்டா நீங்க பண்ண கேப் மாதிரி தானெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அழுகுறான். அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. உதயநிதி ஸ்டாலினோட மோதல். அதான் சொல்றேன், உதயநிதி ஸ்டாலினோட மோதல் இருக்கட்டும். உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண இன்பநிதி கூட மோதி ஆகணும்னு தலைவிதி இருந்தா வேற வழி கிடையாது. என்ன சரியா? அது தமிழகத்தின் தலைவிதியா எடுத்துக்கலாம். ஏன் தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு தரம் தாழ்ந்து போகுது? அதான் நானும் சொல்றேன், தரம் தாழ்ந்த ஆட்சியாளர்கள் இருப்பதனால தான் இப்படி ஆகிறது. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்